நான் உங்களுக்கு ஒரு நல்லது செய்யலாம் தான் வந்தேன். நீங்க தான் கேட்கவே மாட்டேங்கிறீங்களே. ஏற்காடுக்கு நீங்களும் உங்க பொண்டாட்டியும் தான் போனீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அவனும் அங்க வந்தான். அங்க நடந்த பிரச்சனையில தான் சௌந்தர்யாக்கு அடிபட்டுருச்சு. இந்த வீடியோவை பாருங்க. இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நீ ஒருத்தன் கூட ஓடி போனல, அந்த திவாகர் கூட நீ இன்னும் பேசிட்டு தான் இருக்கியா? ஆமாங்க. அப்ப அந்த கர்ப்பமும் உண்மையா? ஆமாங்க. அப்ப நான் கேள்விப்பட்டது எல்லாமே உண்மைதான். நான் இப்ப பேசி பழகுறதுலாம் இல்லங்க. அப்ப அவன் எதுக்காக உன்னை தேடி ஏற்காடு வந்தான்? நீ ஏற்காடு போனது அவனுக்கு எப்படி தெரியும்? உன்னை கல்யாணம் பண்ண பாத்தியா? நான் ஒரு முட்டாள். உன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். என் பக்கத்துல இருக்க நியாயத்தை கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். நீ பண்ணது பேர் என்ன தெரியுமா? துரோகம். நீ ஓடி போனங்கிறத தெரிஞ்சும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க வந்தல. அப்பயாச்சும் நீ அந்த கர்ப்பத்தை பத்தி என்கிட்ட சொல்லிக்கணும்ல. உங்க அம்மா கூட இதை பத்தி சொல்லவே இல்லல. உங்க மொத்த குடும்பமும் என்னை ஏமாத்திட்டீங்கல்ல. நான் ஒரு முட்டாள் மாதிரி இது எதுவுமே தெரியாம என் அப்பாவை பகிச்சு உங்க வீட்டுல வந்து உட்காந்துருக்கல. தனம் கூட இத பத்தி என்கிட்ட சொல்லல. அவங்கள நான் என் அக்கா மாதிரி தான் பார்த்தேன். எல்லாரும் சேர்ந்து உன்னை என் தலையில கட்டி வச்சிட்டாங்கல்ல. தனத்துக்கு கல்யாணம் இத நான் தான் முழு நின்று செய்யணும்னு மாலை வாங்கிட்டு வந்திருக்கேன் பாத்தியா? என்ன சொல்லணும்? என்ன இவன் குழப்பறான்? தனத்துக்கு கல்யாணமா? என்னது இது? மாலை வாங்க போன சண்முகத்தை இன்னும் காணல. தனம் இதுக்கு முன்னாடி நமக்கு கல்யாணம் நடந்தப்போ நிலாவுக்காக தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல. இப்பயும் அதே மாதிரிதான் நினைக்கிறீங்களா? இல்ல, இப்போ நிலாவுக்காகவும் நிலாவோட அப்பாக்காகவும்